ம் இந்த ரெண்டு ஜாதகமும் நல்லா பொருத்தமா இருக்கு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ரொம்ப நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாமா, நிறைய கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒன்று சேருவாங்களே. ஏன் சாமி இப்படி சொல்றீங்க? இதுக்கு எதுவும் பரிகாரம் இல்லைங்களா? இதுக்கு பரிகாரம் உண்டுமா, நான் சொல்றேன், கடைசியில சொல்றேன். ரொம்ப நம்பி வந்திருக்கோம், கை விட்டுறாதீங்க சாமி. சம்மந்தி, ஆ, எதையும் நினைச்சு பயப்படாதீங்க. எதுவும் தப்பா நடக்கவே நடக்காது. இல்லை சம்மந்தி, இது விருப்பமே இல்லாமல் நடந்த கல்யாணம். இப்போ வரைக்குமே 2 பிள்ளைங்களுக்குமே விருப்பப்படலை. உங்கள் பையன் தாலி கட்டிட்டோமே அப்படின்ற ஒரு கடமைக்காக வாழணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் பொண்ணு அது கூட நினைக்கல. இதில் இந்த சாமி வேற இப்படி சொல்லிட்டாங்க. ரொம்ப பயமாக இருக்குது சம்மந்தி. நான் தான் சொல்றேன்ல, அப்படி ஒண்ணுமே நடக்காது, பயப்படாம இருங்க. ம். சாமி, நீங்க அடுத்து சொல்லுங்க. நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா. எல்லாம் மேல இருக்க ஆண்டவன் பார்த்துக்குவான். இப்போ நான் சொன்னது எதுவுமே நானா சொல்லல, உங்க பிள்ளைங்க ஜாதகத்துல இருக்கிறது தான் நான் சொன்னேன். கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தையும் தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்கு, அதை மட்டும் நினைங்க. நீங்க உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. அவங்க எப்போ சாமி சந்தோஷமாக ஆவாங்க? உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன சாமி? இது விருப்பமே இல்லாமல் நடந்த கல்யாணம். ஆனால் 2 வீட்டு தரப்பாரையும் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். மாப்பிள்ளை ரொம்ப நல்ல மாப்பிள்ளை சாமி. ம், புரியுதுமா, புரியுது புரியுது. நீங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிடுச்சுமா. இதை நீங்கள் தான் சாமி எப்படியாவது சரி பண்ணணும். இல்லைம்மா, என் கையில் ஒன்றுமே இல்லை. நான் கட்டத்தில் இருக்கிறத மட்டும்தான் சொல்லுவேனே. ஏதா தவறுதல் நடக்க போகுதுன்னா அதை கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமே தவிர அந்த தவறுதலை என்னால் சரி பண்ண முடியாது. உங்கள் 2 பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்காக ஒரு பரிகாரம் வேணா இருக்கு, அதை வேணா நான் சொல்கிறேன், அதை மட்டுமாவது செய்யுங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சொல்லுங்க சாமி, என்னனாலும் செஞ்சிடுறோம். பணம் நகன் எதுனாலும் பரவாயில்ல, எதா இருந்தாலும் சொல்லுங்க. இருக்குல்ல, அதனால இது போல பேச்செல்லாம் வரதா செய்யும். ஐயோ, நான் அதெல்லாம் எதுவும் நினைச்சு சொல்லல சாமி. எங்க பிள்ளைங்க வாழ்க்கைக்காக நாங்க எதை வேணாலும் இழக்க தயாரா இருக்கோன்னு தான் சொல்ல வந்தது. ம், சரிங்கம்மா, புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாரி பண நகன் எதுவுமே இல்லம்மா. உங்க பொண்ணும் உங்க பையனும் எல்லா வெள்ளிக்கிழமையும் கோவில் வந்து துர்க்கை அம்மனுக்கு விளக்கு வைக்கணும். 2 பேரும் சேர்ந்தே தான் வைக்கணும். கண்டிப்பா சாமி, கண்டிப்பா என் பொண்ணு எப்படியாச்சும் விளக்கு வைப்பா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்க பொண்ணு மட்டும் இல்லம்மா, உங்க மருமகனும் சேர்ந்தே இருந்து தான் விளக்கு வைக்கணும். அப்போதான் அந்த பரிகாரம் செல்லுபடியாகும். சரிங்க சாமி, கண்டிப்பா நாங்க அதே போலயே பண்ண சொல்றோம். எங்க பிள்ளைங்களை பாதிச்ச அந்த தோஷம் நீங்குமா? கண்டிப்பா நீங்குமா. நீங்க எல்லாம் பக்தியோட முழு மனசோட இருந்து பண்ணுங்க. அந்த அம்மன் உங்களை கைவிட மாட்டா. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செய்வோம் சாமி. நல்லதுமா. சம்மந்தி, நல்ல நாள் பத்தி கேளுங்களேன். தோ கேக்குற சம்மந்தி. சொல்லுங்கம்மா, ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க போல. ஆமா சாமி, எங்க பிள்ளைங்களுக்கு ரிசப்ஷன் வைக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு ஒரு நல்ல நாள் மட்டும் பார்த்து சொல்றீங்களா? ஓ, சரி இருங்கம்மா, நான் பார்த்து சொல்றேன். 2 ஜாதகத்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல நாள் கிடைச்சிருக்குமா. அன்னைக்கு நீங்க ரிசப்ஷனும் வச்சு சாந்தி முகூர்த்தமும் கூட வச்சுக்கலாம். நல்லது சாமி. என்னைக்கு அது? வர திங்கக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க அன்னைக்கே எல்லாம் வச்சா போதும். ரொம்ப சந்தோஷம் சாமி. ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா வாங்கம்மா. கண்டிப்பா சாமி. ரொம்ப நன்றி சாமி. சரி, நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். சந்தோஷமா கிளம்புறோம். ரொம்ப நன்றி சாமி. நல்லதுமா. ச்சே, இப்போ மட்டும் வீட்டில் இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அழகாக அம்மா கூட சண்டை போட்டுட்டும் அப்பா கூட ஜாலியாக இருந்து கலாய்ச்சிக்கிட்டும் இருந்திருக்கலாம். இங்கே வந்துட்டு ஏதோ தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆள் இல்லாத காட்டுக்குள்ளே எப்படி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே. மருமகளே, அம்மாடி மருமகளே, யார் இது? உள்ள இருக்கியாமா? ஆ, இருக்கேன். தோ வாரேன், இருமா. என்னம்மா மருமகளே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். சரி சரிம்மா. அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. வர திங்கக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அதனால அன்னைக்கே ஃபங்க்ஷன் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஜோசியர் சொல்லிட்டாருமா. உங்க அம்மாவும் நானும் தாம்மா போய் கேட்டோமே. ம். சரிம்மா, எனக்கு ஃபங்க்ஷன் வேலைலாம் நிறையா இருக்கு. இன்னும் நான் நிறையா பேரை கூப்பிடணும், எல்லாரையும் விசிட் பண்ணணும், நிறையா வேலை இருக்கு. நான் போய் வேலை பார்க்குறேன். ஏதாவது வேணும்னா அத்தையை கூப்பிடு, சரியா? ம்.
சரிம்மா, நைட்டுக்கு என்ன டிஃபன் வேணும்? வீட்டில் இருக்கிறதே போதும். அப்படியா, சரிம்மா. சரி, அத்தைக்கு நிறைய வேலை இருக்கு, கிளம்புறேன். சீ, இவங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அம்மாவும் கூட சேர்ந்து போயிருக்காங்கல்ல. யாரை வேணாலும் நம்பலாம், இந்த அம்மாவை மட்டும் நம்பவே கூடாது. சொன்ன மாதிரியே 2 பேரும் போய் பேசிட்டு வந்துட்டாங்களே ஃபங்க்ஷனை பற்றி. வரவங்க முன்னாடி போய் இருந்து நான் சிரிச்சு சிரிச்சு இருக்கணுமா? சே, நினைக்கும் போதே டென்ஷனாக ஆகுது. மருமகளே, என்ன போனவங்க திரும்பி வராங்க. மருமகளே, சொல்ல மறந்துட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிடு, மறக்காம கூப்பிடு. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையும் கூப்பிடு. இல்லை, அவங்களாம் காலேஜ் போகணும். ஈவினிங்ல தானம்மா ஃபங்க்ஷனு, கண்டிப்பா வருவாங்க, நீ கூப்பிடு. ம். சரிம்மா. சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்படுறது போதாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடியும் நான் அசிங்கப்படணும். அதுக்கு தான் இவங்க என் ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லியிருக்காங்க. சரி, ஆனால் நமக்குன்னு யாருமே இல்லை. எப்படியாச்சும் நவமித்ராவை வர வச்சாதான் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அன்னைக்கு. இல்லாட்டி நான் ரொம்ப கஷ்டப்படணும். அவள் இருந்தாவாச்சும் நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காளேன்னு சொல்லிட்டு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இல்லாட்டினா இதுங்க முன்னாடி இருந்து நான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். எப்படியாவது நவமித்ராவை வர வச்சிடலாம். நாளைக்கு காலேஜ் போவோம். சாட்டர்டே சண்டே எப்படினாலும் லீவில் தான் இருப்போமே. ஐயோ, லீவுனா இந்த வீட்டுள்ளேயே இருக்கணுமா? 2 நாள் இந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கணுமா? அதை நினைக்கும் போதே ரொம்ப ஷாக்காக இருக்கே. என்னால் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்க முடியாது. என்னத்தையாவது சொல்லிட்டு வெளியே எங்கேயாவது சுற்ற வேண்டியது தான். காலேஜ் விடுற டைமுக்கு வீட்டுக்கு வந்தால் போதும். இல்லாட்டி ஏதாவது பேசி சமாளித்து நவமித்ரா அண்ணனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டாவது இங்கேருந்து கிளம்பணும். இங்கே இருந்தால் என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. இந்த வீட்டில் இன்னைக்கு ஒரு நாள் இருக்கிறதுக்கே ஏதோ பல நாள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்படிப்பட்ட வீட்டில் நான் எப்படி தான் இருப்பேன்? என்னால் முடியாது. எனக்கு டென்ஷனாக ஆகுது. ஆமாம், ரிசப்ஷன் அப்போ நவமித்ராவை நம்ம கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். இவன் நவமித்ராவை லவ்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ தெரியும் அவன் மனசில் இன்னும் நவமித்ரா இருக்காளா இல்லையான்னு. என்கிட்டயே அவன் நடிக்கிற. இனி என் வாழ்க்கையில் நவமித்ரா இல்லை அனினா மட்டும்தான் நீ என்னெல்லாம் பேசினேன். இப்போ தெரியும்டா எனக்கு எப்போ மண்டே வரும்னு இருக்கு. என்கிட்ட உன் பருப்பெல்லாம் வேகாது. மருமகளே, எங்க கிளம்பிட்டமா? காலேஜ்க்கு. என்ன காலேஜ்க்கா? வர மண்டே ரிசப்ஷன்மா. நீ என்ன இன்னைக்கு காலேஜ் போறேன்னு சொல்ற? அதானே மருமகளே, இது பாருங்க கிட்ட நெருங்கிடுச்சு மண்டே. அதனால இன்னைக்கு காலேஜ் போனோம்னா அப்புறம் ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்குமா? ஆமாம்மா, ரிசப்ஷன்ல கொஞ்சம் நல்லா சிரிச்சு இருக்க வேண்டாமா? டயர்டோட இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ரிசப்ஷனில் நான் நிற்பானான்றது எனக்கே தெரியாது. எங்கள் அம்மா அப்பாவை நினச்சி மட்டும்தான் நான் இங்கே இருக்கிறது, கஷ்டப்பட்டு. இல்லாட்டினா நான் இங்கெல்லாம் இருக்கவே மாட்டேன். இதில் வேற நான் ரிசப்ஷனில் சிரிச்சு இருக்கணுமா? சிரிச்சு. ஆமாம்மா மருமகளே, நீ இன்னைக்கு லீவ் போட்டுரு. இல்லை, இன்னைக்கு நான் காலேஜ் போய் தான் ஆகணும். இல்லம்மா, ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு நல்லா ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் எப்போ தோணுதோ அப்போ காலேஜ் போனா போதும். எது? ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு காலேஜ் போனால் போதுமா? இவங்க அப்பாலாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க காலேஜை. இவங்க இஷ்டம் போல் நான் காலேஜ் போகிறதுக்கு. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, இன்னைக்கு நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். கேரோல், மருமக காலேஜ்க்கு போயிட்டு வரட்டுமா? ஏங்க என்னங்க சொல்றீங்க நீங்க? தோ ரிசப்ஷன் நெருங்கிடுச்சு. இந்த டைம்ல போனோன்னா பிள்ளை ரொம்ப டயர்ட் ஆக மாட்டாளா? கண்டிப்பா போய் தான் ஆகணும்னு சொல்லும் போது பின்ன அனுப்பாம என்ன பண்றது? சரி, அப்போ போட்டுன்னு சொல்றீங்களா? ஆமாம்மா, போயிட்டு வரட்டும். காலேஜ் போகிறதுக்கு நான் இப்படியா பெர்மிஷன் கேட்டுட்டு இருப்பேன் எங்கள் வீட்டில்? இங்கே பாரு, வந்த மொதல் நாளே எனக்கு நல்ல மரியாதை. இங்கே இருக்க காண்டாவுது. முதல்ல இங்கேருந்து கிளம்பணும். சரிங்க, அப்பனா போயிட்டு வரட்டும். சந்தோஷம். சரிம்மா மருமகளே, நீ போ காலேஜ்க்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ரியான், ஆ மம்மி. இங்க வா. சொல்லுங்க மம்மி. அனீனா காலேஜ் கிளம்பிட்டாலாம், நீ போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரியா? ஆ சரிங்க மம்மி. இல்லை, நானே போயிடுவேன். இங்க இருந்து காலேஜோட ரூட் உனக்கு தெரியுமாமா? இல்லை, தெரியாது. காலேஜோட ரூட் தெரியாதா? அப்புறம் எப்படிம்மா தனியா போவ? அதானம்மா, ரொம்ப கஷ்டம். இரு, ரியான் கொண்டு காலேஜ்ல உன்னை ட்ராப் பண்ணுவான், சரியா? ஜோ, இரிட்டேஷன் பண்ணுறாங்க என்ன. இவன் கூட நான் போகணுமா? என்னால் முடியாது. இல்லை, நானே எப்படியாச்சும் போயிடுவேன். மருமகளே, அத்தை சொன்னா கேளுமா, நீ ரியான் கூடயே போ. சே, யாரா இவங்க? சொன்னால் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இரிட்டேஷன் பண்ணிக்கிட்டு. அனினா, நான் கொண்டு போய் விடுறேன். நமக்கு காலேஜ் ரூட்டு தெரியாமல் எங்கன்னா தொலைஞ்சு போனால் கூட பரவாயில்ல.
ஆனால் இவன் கூட பைக்கில் மட்டும் போகவே கூடாது. எதுக்கு இப்போ இவன் கிட்ட வரான்? அனினா, நான் தான் சொல்றேன்ல, கொண்டு போய் விடுறேன் வாங்க. ஏய், நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல, உன் வேலையை பார்த்துட்டு இருக்க மாட்டியா நீ? ப்ளீஸ் அனினா, டேடியும் மம்மியும் பார்த்துட்டு இருக்காங்க, கோவப்படாதீங்க ப்ளீஸ். நான் கோவப்படக்கூடாதுன்னா நீ என்னை கொண்டு காலேஜில் ட்ராப் பண்ணாமல் இருந்தால் போதும். எனக்கு கோவம் வராது. எப்படி உன் முடிவு? சரி ஓகே, காலேஜில் நான் உங்களை கொண்டு ட்ராப் பண்ணல, எப்படி போவீங்க நீங்க? நான் எப்படியாச்சும் போவேன், உனக்கு ஏன்? வேண்டாம் அனினா, ரூட்டு தெரியாம தவிக்கிறதுக்கு நானே கொண்டு விடுறேனே, ப்ளீஸ் வாங்க. ஏய், நீ என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. அதுக்கப்புறம் எதனா என் வாயிலேருந்து வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. சரிங்க அனினா, ஓகே, நீங்க பஸ்ல போங்க. ஆனா நான் உங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வருவேன். என்னது? என்ன ஃபாலோ பண்ணி வர போறியா? ஆமா அனினா, உங்களை நான் ஃபாலோ பண்ணி வர போறேன். ஏன்னா எங்களை நம்பி தான் உங்க அம்மா அப்பா இங்க அனுப்பியிருக்காங்களே. அது மட்டும் இல்லை, நீங்க இந்த வீட்டு மருமக, என்னோட ஒய்ஃப். ஸோ உங்களை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க எங்கன்னா போய் தொலைஞ்சிட்டீங்கன்னா நான் தானே கஷ்டப்படணும். ஓ, நீ கஷ்டப்படுவ, இதை நான் நம்பணும். நீ ஜாலியாக தான்டா இருப்ப கண்டிப்பா. வெறும் தோணல். ஏய், என்னமா இருந்துட்டு போட்டோம், நான் வரல உன் கூட, அவ்வளோதான். சரி ஓகே, அது உங்களோட விருப்பம். நீங்க காலேஜ் போற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்புறம் மம்மி டேடிக்கு தெரிய வேண்டாம், நம்ம 2 பேரும் வெளியே ஒன்றா போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நீங்கள் பஸ்ஸில் போனால் போதும். ப்ளீஸ், இந்த ஒரு ரெக்வஸ்ட் மட்டும். நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்லை. நான் என் இஷ்டம் போல போவேன். ப்ளீஸ் அனினா, புரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கும் தான் இது ப்ராப்ளமாக வந்து முடியும். அம்மா ஒருவேளை அத்தைக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டமாகும். கண்டிப்பாக அத்தை உங்களுக்கு ஃபோன் பண்ணி திட்டாமல் இருக்க மாட்டாங்க. இதனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வேண்டாமேன்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னது. ஐயையோ, ஆமாம்ல, நான் அம்மாவை மறந்துட்டேனே. சரி, இப்போ என்ன, அவன் என்னை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறான், அவ்வளோதானே. ஃபாலோ பண்ணால் பண்ணிட்டு போட்டோம். இனி நம்ம அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு நம்மளால் முழிக்க முடியாது. ஆல்ரெடி நேற்றே ரொம்ப நிறையவே பேசிட்டாங்க அம்மா. இதுக்கும் மேலே அம்மா கிட்ட நம்ம எதுவும் பேச்சு வாங்க வேண்டாம். நேற்று வேற ரொம்ப அவங்க மரியாதையை நான் கெடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க. நம்ம சைலண்ட்டாக இவன் கூட போகிற மாதிரி ஆக்டிங் பண்ண வேண்டியது தான். என்ன அனினா, ஓகே தானே? சரி. சரி வாங்க. என்னம்மா உங்க 2 பேருக்குள்ள டிஸ்கஷன்ஸ்லாம் முடிஞ்சுதா? இல்லை, கிளம்புறத பற்றி தான் மம்மி பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் கிளம்புறோம். சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க மம்மி. அனீனா, கழுத்துல இருந்த தாலி எங்க? சொல்லுமா, கழுத்துல இருந்த தாலி எங்க? ஐயோ, இவங்க தாலியை கலத்திட்டாங்களா? மருமகளே எங்கம்மா? என் கழுத்தில் தான் இருக்கு. எங்க காமி? கடவுளே, இவங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்குள்ளே நான் காலேஜே வெறுத்துருவேன் போல. சே, பாத்தீங்களா, என் கழுத்தில் தான் இருக்கு. அப்பாடா, இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. எங்க நீ கோபத்துல தாலியை கழட்டிட்டியோன்னு நினைச்சு நாங்க பயந்துட்டோமா? வேற ஒன்றும் இல்லை. அப்பாடி, நல்ல வேளை இவங்க தாலியை கலத்தல. ஆமா மருமகளே, ஏமா நீ தாலி எடுத்து உள்ள போட்டிருந்த? நான் போக போகிறது காலேஜ்லையா, தாலி வெளியே இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணலை. அதனால தான் தாலி எடுத்து உள்ளே போட்டுட்டேன். ஓ சரி சரிம்மா, பத்திரம். ம். சரி ரியான், பார்த்து கூட்டிட்டு போயிட்டு வா. சரிங்க மம்மி. பாத்தியா கேரோல், என்னங்க? நம்ம பயந்த மாதிரி எதுவும் பண்ணல மருமக. நம்ம தான் தேவையில்லாம பயந்துட்டு இருக்கோமே தாலியை மருமக கலத்திட்டான்னு நினைச்சிட்டு. ஆனா பாத்தியா, மருமக தாலியை கலத்தவே இல்லை. ஆமாங்க, எனக்குமே சந்தோஷமா இருக்கு. நானும் கொஞ்ச நேரத்தில் தாலியை கலத்திடாரோன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை. இப்ப கலத்தாதவன் இனி எப்பயும் கலத்த மாட்டாமா, நம்ம பயப்பட வேண்டாம். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். இதே போலயே நம்ம பையன் டெய்லி கொண்டு காலேஜ்ல டிராப் பண்ணாலே போதும் மருமகளை. மருமக மனசு கண்டிப்பா மாற சான்ஸ் உண்டு. ஆமாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே நடக்கணும். ஒரே வீட்டில் தான் இருக்காங்களே, அதனால் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஜோசியர் சொன்னதையும் செய்யணுங்க. ஆமாமா, நீ மருமக கிட்ட பேசிட்டியா அதை பத்தி? இல்லைங்க, சம்மந்தி சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் எதுவும் சொல்லலை. ஏமா, நீயும் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? சொல்லலாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சம்மந்தி தான் சொன்னாங்களே, நான் முதல்ல ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொன்னாங்க. ஓ சரிம்மா. ஆமாங்க, எதுக்கு காலையிலே லேப்டாப் எடுத்து வச்சிட்ருக்கீங்க? இல்லம்மா, ஒரு முக்கியமான ஃபைல் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அதான் அதோட ஃபுட்டேஜ் ஏதாச்சும் லேப்டாப்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேனான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, ரொம்ப முக்கியமான ஃபைலா? ஏங்க, பத்திரமா வச்சுக்க கூடாதா நீங்கள்? சரி இருங்க, நான் வேணா ரூமில் போய் தேடி பார்க்குறேன்.
இல்லை பயப்பட வேணாம், எப்படி இருந்தாலும் நான் ஃபுட்டேஜ் வச்சிருப்பேன். அதனால ஃபர்ஸ்ட் நான் இதை செக் பண்ணிக்கிறேன். சரிங்க, பாருங்க. இல்லாட்டி சொல்லுங்க, நான் வீடு ஃபுல்லாக செக் பண்ணுறேன். சரிம்மா. நான் சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வரையும் கூட்டிட்டு வந்துட்டல. பின்ன ஒரு இடத்துல நிறுத்தி இன்னொரு இடத்துல நிறுத்தி அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து நான் நிறுத்தணும். எதுக்கு? இதுதான் எனக்கு ஈஸி. ஆமாம், இப்போ நீ இறங்க போறியா இல்லையா? இறங்குறேன் இறங்குறேன், இறங்கி தொலைக்கிறேன். உள்ள வரையும் கொண்டு வந்துட்டான். யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ என்னமோ தெரியல. யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆமா ஆமா, உனக்கு எங்க கவலை இருக்க போகுது? நீ தான் அப்பவே அவ்வளோ கேடியாச்சே, இப்போ சொல்லவா வேணும்? இப்போ நீ இறங்க போறியா இல்லையா? ஆமா ஆமா, நான் ரொம்ப ஆசைப்பட்டுல உட்காந்துருக்கேன். இறங்க போறியா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏய், எங்கன்னா விழுந்து தொலைக்காத, பொறுமையா. அதெல்லாம் எனக்கு தெரியும். திமிரு பிடிச்சவ. நான் போறேன், நீ வேணும்னா வா. உன் வேலையை பார்த்துட்டு போடி. நீ போடா. இவளை பார்க்க பார்க்க எரிச்சலாகுது. சை, மச்சான் எங்கே இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்கணும். பாவம், இன்னைக்கு தான் காலேஜே வரான். நேத்தெல்லாம் கொஞ்சம் பெட்டராக தான் இருந்தானே, இன்னைக்கு எப்படி இருப்பானோ என்னமோ தெரியல. பார்ப்போம். சரி, கிரவுண்டில் போய் நின்றுட்டு அவனுக்கு கால் பண்ணி பார்ப்போம். எங்க பஸ் ரூட் தெரியாம எங்கன்னா போய் மாட்டிக்க போறோன்னு சொல்லிட்டு தான் நான் சீக்கிரமா கிளம்புனேனே இன்னைக்கு. இவகிட்ட நான் சொல்லவும் செஞ்சேன், நான் இன்னைக்கு சீக்கிரமாவே கிளம்பிடுவேண்டி, அதனால நீயும் கொஞ்ச நேரமே காலேஜ்க்கு வான்னு. ஆனா இவளை இன்னுமே காணலையே. ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணி பார்ப்போம். நவமித்ரா, நவமித்ரா தானே அது? ஆமா, அவளே தான். இவ எதுக்கு நேத்ரன் கூட பைக்ல வந்திருக்கா? ஒண்ணுமே புரியலையே. அவ வரட்டும், கேட்கணும். நேத்தும் என்கிட்ட ஏதோ மறைச்ச மாதிரியே இருந்தா. ஒருவேளை பக்கத்துல ஆதித்யனும் அந்த வினிதாவும் நின்றுட்டு இருந்ததுனால மறைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும், அவ வந்தாதான் எதனாலும் நமக்கு தெரியும். இல்லாட்டி நம்ம இது போல இருந்து புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். 2 பேரோட ஜோடி பொறுத்தும் சூப்பரா இருக்கு. ஆனா நேர்ல ஏன் தான் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ தெரியல. வரா வரா. அனீனா, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்ப யார் கூட வந்த? சொல்லு. பார்த்துட்டியா? ஆமா, பார்த்துட்டேன். இப்ப சொல்லு, நீ இப்போ எதுக்கு நேத்ரன் கூட வந்த? ஓ, நான் வராத கொஞ்ச நாளையில நீ நேத்ரனை லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ பைக்ல வர அளவுக்கு ஆயிடுச்சுல்ல. முறைக்காத. உண்மையை சொன்னதும் என்ன நீ முறைக்கிறியா? அப்போனா நான் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு, அப்படிதானே? இருந்தாலும் நவமித்ரா, உன்கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லடி. எங்க முன்னாடி என்னம்மா ஆக்டிங் பண்ண நீ? கோவமா பார்த்தா நான் பயந்துருவேன் நினைச்சிட்டு இருக்கியோ? சான்ஸே இல்லை. இதுக்கு மேல நான் உன்கிட்ட பயப்பட மாட்டேன். நான் கேட்டப்போ ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரியே ஆக்டிங்கு. ஆனா இப்ப பாரு, பைக்ல வர அளவுக்கு ரொமான்ஸ். பைக்ல மட்டும்தான் வந்துட்டு இருக்கீங்களா இல்ல உங்களுக்குள்ள எல்லாம்? ஏய், ஓவரா பேசிக்கிட்டு இருந்தா இழுத்து வச்சு அரைஞ்சிரும் பாத்துக்கோ. ஏண்டி, உண்மையை சொன்னதும் கோவம் வந்துருச்சோ? கொஞ்ச நேரம் வாயை மூடுறியா? நான் நடந்ததெல்லாம் உன்கிட்ட சொல்லுவேன். நீ தேவையில்லாம என் மேல சந்தேகப்பட்டுட்டு இருந்தானா நான் உன்கிட்ட ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சரி சொல்லு. அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அப்போ அம்மாவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு என்னையும் விதனையும் அவங்க வீட்டில் தங்க வச்சுட்டாங்க. 2 நாளாக அங்கே தான் தங்கிட்டு இருக்கோமே. என்ன? ஆமாம், உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வீடுனா நேத்ரன் வீடா? ஆமாம், அங்கே தான். உனக்கு உனக்கு இது தேவைதான். ஏய், சிரிச்சு காண்டேத்தாதடி, நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்போ என்ன கோவம் உனக்கு? வர வழி ஃபுல்லா என்னை தள்ளி விடுற மாதிரியே பைக் ஓட்டிட்டு வராண்டி. எனக்கு டென்ஷனும் ஆகுது. ஏட்டா எனக்கு கொஞ்ச நேரத்தில் நான் விழுந்திருப்பணும்னு எனக்கு பயந்தே போயிட்டேன். நான் நேத்திரனை இறுக்கி பிடிச்சிருக்க வேண்டியது தானே? ஆமாம், அதை தான் பண்ணேன். பின்ன வேற என்ன பண்ண முடியும்? என்ன அப்போ கட்டி பிடிச்சியா? ஏய் இல்லப்ப. ஏய் பொய் சொல்லாதடி, உண்மையை சொல்லுடி. நிஜமா தான் சொல்கிறேன். எனக்கு நீ பொய் சொல்கிறியோன்னு தோணுது. உன்கிட்டலாம் பேச முடியாது, நான் போகிறேன். சொல்லிட்டு போ. நான் ஒன்றும் கட்டி பிடிக்கல, போதுமா? பத்தலை. இப்போ என்னடி உனக்கு? நான் கட்டி பிடிச்சனா இல்லையான்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? ஆமாண்டி, கட்டி பிடிச்சந்தான்.
பின்ன என்ன பண்ணுறது, அவன் பைக் அவ்வளோ ஸ்பீடில் ஆட்டி ஆட்டி ஓட்டிக்கிட்டு இருந்தா எனக்கும் பயம் வராதா? நானும் பயத்தில் கட்டி பிடிச்சிருந்தான். அடிப்பாவி, இன்னைக்கு கூட கொஞ்சம் பரவாயில்ல. நேற்று முந்தானேத்துலாம் தான் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தானே. இன்னைக்கு மட்டும் இல்லை, நேற்றும் முந்தானேத்துமா? அப்போ 3 டேஸாக நீ இவன் கூட பைக்கில் தான் போயிட்டு வந்துட்டுருக்க, அப்படி தானே? ஆமாண்டி அனினா, கொடுமை பண்ணாண்டி 3 டேஸாக இவன் என்ன அவர் ஒன்றும் கொடுமை பண்ணாரா? எப்பவும் நீ தானே அவரை கொடுமை பண்ணுவ. சிரிக்காத, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு மொத்தமாக 3 நாளாக எனக்கு ஆப்பு வச்சுட்டான் அவன். கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் ஆடுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு. வேண்டாண்டி, என்னை கலாய்க்காத. பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்க சான்ஸ் உண்டு, சொல்லிட்டேன். ஆமாம், நிஜமாக தான் சொல்லிட்டேனே. இதுக்கும் மேலே என்னை கலாய்க்கிற வேலை வச்சுக்காத, நானே டென்ஷனில் இருக்கேன். சரிங்க மேடம், என்னெல்லாம் கொடுமை பண்ணார் அவர்? அப்போ என்னெல்லாம் கொடுமை பண்ணானா அவன்? என்ன பண்ணலன்னு கேளு, அவ்வளோ பண்ணிட்டான் அவன். சிரிக்காதடி, டென்ஷனாக ஆயிடுவேன் நான் நல்லா. இப்போ மட்டும் எப்படி இருக்கியா? முத நாள் போனப்போ நிஜமாவாடி சொல்கிறேன், இவ்வளோ பண்ணிட்டாரா அவரு? ஒவ்வொரு நாளும் உன்னை ரசித்து ருசித்து கொடுமை பண்ணியிருக்காரு. காண்டை கிளப்பாத, வாயை மூடிட்டு இருந்துரு. அவனெல்லாம் பழி வாங்காமல் விடவே மாட்டேன்டி நான். சரி சரி, உங்களோட ஆட்டம் தொடரட்டும். உங்களது ஆட்டத்தை தொடர என் வாழ்த்துக்கள். என் கையால் தான் அவனுக்கு சாவு. சீக்கிரமாக சங்கு ஊத வச்சிடுறேன் அவனுக்கு நான், பாரு. அனினா சொல்லுடி, தாலி எங்க? ஷபா, அடுத்து நீயா? இப்போதான் அவனோட அம்மா அப்பா கேட்டாங்க, எடுத்து காமிச்சிட்டு வந்தேன். இப்போ நீயே கேளு. உள்ளே போட்டு வச்சிருக்கேன், சும்மா சும்மா எடுத்துலாம் காமிச்சிட்டு இருக்க முடியாது. சரிடி, ஆனால் ஏன் உள்ளே போட்டு வச்சிருக்க? பின்ன காலேஜ் வந்துட்டு பெரிய ஐடி கார்டு பெறது, நான் எல்லாருக்கும் காட்டிக்கிட்டு தெரியறதுக்கு. எனக்கு விருப்பம் இல்லை அதை சும்மா வெளியே தொங்க போட்டுட்டு தெரியறதுக்கு. நீ சொல்கிறதும் சரிதான். காலேஜ் வந்துட்டு தாலியெல்லாம் கழுத்தில் மாட்டிக்கிட்டு அவ்வளோ நல்லா இருக்காது தான். அதுவும் உனக்கு சடனாக மேரேஜ் ஆனது தாண்டி உனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. இதுவே வீட்டிலலாம் பார்த்து கட்டி வச்சுருந்தாங்கன்னா இந்த அளவு உனக்கு கஷ்டமாக இருந்திருக்காது. நீ ஜாலியாக வெளியே போட்டுட்டு தான் தெரிஞ்சிருப்பியே. அது ஒன்று தான் குறைச்சலிங்க. சரி, நீ வருணை பாப்பியா? இல்லடி, நான் தான் சொன்னேன்ல, வருண் காலேஜ்க்கே வரதில்லை. கடைசியாக உனக்கு கல்யாணம் ஆச்சுல்ல, அப்போ கோவிலில் பார்த்தது அவரை. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே பார்க்கலடி. நீ எதையும் நினச்சி வருத்தப்படாதடி, எல்லாம் சரியாகும். வருண் இப்போவும் என் மனசுலேருந்து போகலடி. என்னால் அவரை மறக்கவே முடியலடி. எங்கே எல்லாத்தையும் சொல்ல வந்தனா அழுதுருவணும்னு பயமாக வேற இருக்கு. கிளாஸ்க்கு வேற போகணும். காலையிலேயே அழுதுட்டு அதுக்கப்புறம் போய் கிளாஸில் உட்காந்தனா சரிப்பட்டு வராதடி. ஆமாம், நீ இப்போ எதையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, சும்மா இரு. என்ன? நான் உன்கிட்ட பேச வரல, மூடிட்டு போ. அனீனா சொல்லுங்க நேத்ரன். எல்லாம் ஓகே தானே? பரவாயில்ல. வீட்டில் அம்மா அப்பாலாம் நல்லா பேசிகிட்டு இருக்காங்களா? எதையும் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க, எல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும். இவனுக்கும் இவ்வளோ பேச தெரியுமா? வருண் நீங்க? அவன் வந்துட்டு இருக்கான். இன்னைக்கு காலேஜ் வருவாங்களா? ம் வந்தா என்னை கொஞ்சம் பார்க்க சொல்ல முடியுமா? அனினா வேண்டாம், நீ அமைதியாரு. நேத்ரன், வருண் வந்தா என்னை மறக்காம பார்க்கணும், அது மட்டும் சொல்றீங்களா? வேண்டாம் சொல்லு, வேண்டாம் சொல்லு. சும்மா இரு நீ. சொல்கிறேன் அனீனா. நான் சொல்லியா நீ கேட்க போற? உன்கிட்டலாம் சண்டை போட எனக்கு டைம் இல்லை, பொடி. நீ போடா, எதுக்கு இங்கே வந்த? நேத்ரன். சொல்லுங்க அனீனா. இதை நான் சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் வீட்டில் சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க அனீனா, என்னாச்சு? வர மண்டே ரிசப்ஷன் வச்சுருக்காங்க. உங்களுக்கா? இப்போ என்ன அவசரம் இதுக்கெல்லாம்? நேத்ரன், எதுவும் நினச்சிக்க வேண்டாம், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எல்லாம் நவமித்ரா சொல்லுவா அவங்கக்கிட்ட, சரிங்களா? நாங்கள் கிளம்புறோம், சாரி, அப்புறம் பேசலாம் எதனாலும். சரி, ஓகே அனீனா, போங்க.
ஏன் நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னன்னு தெரியல, அதான் அப்படியே அம்மாவே பார்த்துட்டு இருக்கேன். அத்தை, ஆ சொல்லுமா மருமகளே, என்ன அத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, அதீத்துக்கு ஸ்கேன் எடுத்து முடிச்சாச்சு. ஆனால் அதோட ரிசல்ட் எப்படி வருமோ என்னமோன்னு பயமாக இருக்கு. நான் நினைச்சேன் இதா தான் இருக்கும்னு. சும்மாருடா, சிரிக்காத. அதெல்லாம் நல்ல ரிசல்ட்டாகவே வரும் அத்தை. நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. எனக்கு ஆனால் ரொம்ப பயமாக இருக்குமா. அம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாதுமா. நீங்க பயந்து பயந்து இருக்காதீங்க. இப்போதான் பிபி எல்லாம் நார்மல் ஆகி கரெக்டா இருக்கீங்க. எதையாவது யோசிச்சு யோசிச்சு இருக்காதீங்க. ஆமாம் அத்தை, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் பாருங்க. அதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் வந்துடுமே. நீங்கள் எதையும் நினச்சி பயப்படாதீங்க அத்தை. சரிம்மா மருமகளே, நான் ஒரு வாட்டி கூட போய் பார்த்துட்டு வரேனே. டாக்டர் வர்றாங்களோ என்னமோ தெரியல. எனக்கு இங்கே நிம்மதியாக இருக்கவே முடியலை. சரி இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம்மா மருமகளே, நீ இரு, நானே போயிட்டு வரேன். கவி, அவங்க சொன்னா கேட்கவே மாட்டாங்க. அவங்களே போயிட்டு வரட்டும், விடு. ம் சரிங்க அத்தை, நீங்கள் போய் பாருங்க. ம் ஓய், ம் அம்மா எப்போ போவாங்க? நீ தனியா என் கையில மாட்டுவேன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் இவ்வளோ நேரம். ஏன்? ஏன் வா? நேத்து நீயும் அம்மாவும் கூட்டு சேர்ந்துட்டு என்னடி என்ன இருந்து கலாய்ச்சிட்டு இருந்தீங்க. என்னது, நாங்கள் உங்களை கலாய்ச்சோமா? ஆமா, நீங்க தான். கள்ளி உடனே சிரிக்கிறா பாரு. நான் ஒன்றும் சிரிக்கலை. ஆமா ஆமா, நான் இப்படி சொன்ன உடனே சிரிப்பு முழுங்கிட்டல. ஐயோ, கோச்சுக்காதீங்க. போடி. அச்சச்சோ, அப்போனா நிஜமாவே கோச்சுக்கிட்டீங்களா? பேக் எதுவும் இங்கே இல்லைப்பா. அடிங் கொய்யால. சிரிக்காதடி அழகி. கொடுமக்காரி, எப்படியெல்லாம் நேத்து என்னை வச்சு ஓட்டுனடி நீ. சரி, என்ன கலாய்க்கிற அளவு தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஐயோ, இவரை கலாய்க்கிறதுக்கு தனியாக தைரியம் வேற எனக்கு வரணுமா? ஏய், நீ யாரு இப்படிலாம் பேசுறது? எப்படி பேசுகிறேன்? எடி, அந்த உமனா மூஞ்சி கவியை எங்கடி காணோம்? என்ன, உமனா மூஞ்சி கவியா? என்ன பார்த்தா உமனா மூஞ்சி மாதிரியா இருக்கு? பின்ன நான் ஒர்க் வரும்போதெல்லாம் உன் மூஞ்ச பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தோணும். முன்னு இருப்பா, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. பொடி கள்ளி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த சின்ன வயசுல உள்ள ஸ்பைடர்மேன் பொம்மை இப்போவும் வச்சிருக்கீங்களா நீங்க? ஏண்டி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் பொய் சொல்லு, அதுக்கப்புறம் உண்மையை சொல்லு. வேண்டாம் வேண்டாம், அன்னைக்கு ஆட்டோல இது போல தான் ஒரு சண்டை வந்துச்சு. நான் கெஞ்ச நீங்க கெஞ்ச ஒரே கூத்தா இருந்துச்சு. அதனால எதுக்கு சண்டை, இதை விட்டு தள்ளலாம். ஏய், ஒழுங்கா சொல்லிடு. என்ன சொல்லணும்? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இப்போவும் நான் ஸ்பைடர் பொம்மை வச்சிருக்கேனான்னு நீ கேட்குற? ஸ்பைடர் பொம்மை இல்லைங்க, ஸ்பைடர்மேன் பொம்மை. சேட்டை அப்படியே மூக்குலயே குத்திடுவேன் பார்த்துக்கோ. ஆனா அது போல எப்படி உங்களுக்கு அன்னைக்கு போக தோணுச்சு? நினைக்கும் போதே எனக்கு நிஜமா சிரிப்பு தாங்க வருது. எப்படி போய் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்கல்ல? நீ இது போல சிரிச்சிட்டு கலாய்ச்சிட்டே கேட்டேன்னா நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சரி சிரிக்க மாட்டேன், சொல்லுங்க. அது என்னன்னா, அம்மாவும் அப்பாவும் அன்னைக்கு ரொம்பவே சண்டை போட்டுட்டே இருந்தாங்கடி. அது எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனா ஃபீல் ஆச்சு. எது டிப்ரெஷனா? சிரிக்கிறா பாரு. ஏய், சிரிச்சுன்னா சொல்லவே மாட்டேன், போடி. ஆ சாரி சிரிக்க மாட்டேன், சொல்லுங்க. எனக்கு டிப்ரெஷனா ஃபீல் ஆச்சா? நான் எவ்வளோ சண்டையை நிறுத்த ட்ரை பண்ணாலும் அவங்க நிறுத்தவே இல்லையா. திட்டி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், காலில் அடிச்சு சொன்னேன் நிறுத்துங்க சண்டையன்னு. ஒருத்தரும் கேட்கவே இல்லை. வந்துச்சு கோவம். ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படின்ற மாதிரி என் பேக்ல இருக்க புக்கெல்லாம் கீழே தப்புன்னு கொட்டிட்டு உடனே நான் பிஸ்கெட், சாக்லேட், சிப்ஸ், பொம்மை எல்லாத்தையும் எடுத்து பேக்குள்ள வச்சுட்டு ஒரே ஓட்டம்தான் வெளியே கிளம்புனேன். அங்க பக்கத்து வீட்டில் போய் இருந்தேன். அங்க அப்படியே இருந்து அழுதுட்டு இருந்தேன். அடியை, நான் உன்னை சிரிக்க கூடாதுன்னு தானே சொன்னேன். எதுக்குடி சிரிச்ச? ஐயோ சாரி. என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கொழுப்படி உனக்கு. நீங்க டிப்ரெஷன் ஆனீங்க, பேக்ல எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு கிளம்புனீங்க இல்ல?
ஆமா, அதை ஏன் சிரிச்சுக்கிட்டே சொல்ற? நிஜமா சிரிப்பு தாங்க வருது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நான் படிக்க போறேன்னு சொன்னேன்ல, ஆமா. அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏதோ டுட்டோரியல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா. உனக்கு அதை பத்தி ஏதாவது தெரியுமா? ஆ, எனக்கு அதை பற்றி நல்லாவே தெரியுங்க. அது எங்கே இருக்கணும்னு தெரியும். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தி அப்படி தான், அவள் டுட்டோரியல் போய் தான் படித்தா. அப்போது என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணாளா, எனக்கு அதனால் தெரியும் அதை பற்றி கொஞ்சம். அந்த டுட்டோரியல் இன்னும் இருக்கா என்னன்னு தெரியலை. ஆனால் நம்ம போயிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? அப்போ ஓகேடி. நானே பயந்துட்டே இருந்தேன். டுட்டோரியல்னு சொல்றா, நம்மளாம் அது கேள்விப்பட்டதே இல்லை. எப்படி இருக்குமோ என்னமோ, கொஞ்சம் பயத்திலேயே இருந்தேன். இப்போ ஓகே. நீங்கள் அதை பற்றி எதையும் வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிடி. அதீத், அதீத், அத்தை என்னாச்சு? அத்தை பொறுமையாக வாங்க அத்தை. டாக்டர் வராங்கம்மா, பயமா இருக்கு. அதுக்காம இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? எதுவும் பயப்படுற மாதிரி நடக்காதுமா. நீங்க எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. ஆமா அத்தை, பயப்படாம இருங்க. சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க நர்ஸ், வாங்க டாக்டர். ஓகே, இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? பரவாயில்ல டாக்டர், ஃபர்ஸ்ட் இருந்த அளவுக்கு இல்லை. இப்போ பெயின் எல்லாமே நல்லாவே கம்மியாக இருக்கு. ஓகே, ஸ்கேனை பற்றி நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். எல்லாமே நல்லபடியாகவே வந்திருக்கு. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். அம்மா இவ்வளோ நேரம் பயந்துட்டே இருந்தாங்க டாக்டர். நல்ல ரிசல்ட்டாகவே சொன்னீங்க. தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு ஃபுட் சார்ட் கொடுக்குறோம், அதுபடி சாப்பிடுங்க. இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சிக்கன் ஐட்டம்ஸ், மட்டன், பீஃப் இது போல ஐட்டம்ஸ் எல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. சரிங்க டாக்டர், நான் பார்த்து கொடுக்குறேன் அதெல்லாம். சரி ஓகே, உங்களுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரிலாம் ஃபில் பண்ணியாச்சு. நர்ஸ் இப்போ உங்களுக்கு ஐவியை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பலாம். இல்லை டாக்டர், ஆல்ரெடி ஐவியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆமாம், நான் தான் ரிமூவ் பண்ண சொன்னேன். ஓகே சாரி. சரி ஓகே, நீங்கள் கிளம்பலாம். நெக்ஸ்ட் செக்கப்புக்கு வரணும். அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வாங்க, அதுதான் நல்லது. ஓகே டாக்டர். நர்ஸ் இவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து அனுப்பி விடுங்க. ஓகே டாக்டர். ஓகே, நெக்ஸ்ட் பேஷண்ட்டை செக் பண்ண போகிறேன். ஓகே டாக்டர். ஓகே, ரெஜிஸ்டர் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் செக்கப்புக்கு வரதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும். அது இப்போவே சொல்லிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி டைமை செட் பண்ணிடுவோம். எஸ் ஓகே நர்ஸ், கண்டிப்பாக. தென் நெக்ஸ்ட் செக்கப்புக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான். ஓகே நர்ஸ். நர்ஸ் அப்போ நாங்கள் எல்லாமே பேக் பண்ணலாமா? யா ஷூர். ஓகே, தேங்க்யூ நர்ஸ். அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். ஆமாம்மா மருமகளே. பார்த்தீங்களா, நீங்கள் பயந்த மாதிரி ஒன்றுமே நடக்கலை. எல்லாம் நல்லபடியாக தான் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா எனக்கு இப்போதான். எனக்கும் அத்தை. சரிங்க அத்தை, இருங்க, நான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். அண்ணனையும் வர சொல்ல போறியாம்மா? ஏன்? இல்லை அத்தை, அப்பா கால் பண்ண சொன்னாங்க. அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே காரில் வராங்களாம். அப்புறம் எல்லாரும் ஒன்றா வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. ஒன்றா வீட்டுக்கு போகலான்னா உங்கள் வீட்டுக்கா? ஆமாம் அத்தை, அப்படி தான் சொன்னாங்க. என்ன, கவி வீட்டுக்கா? என்னம்மா மருமகளை சொல்கிற? உங்கள் வீட்டுக்கா? இதை பற்றி உங்கள் அம்மா எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஆமாம் அத்தை, அம்மாவும் சொன்னாங்க. அவகிட்ட சொன்னால் அவள் கண்டிப்பாக வரமாட்டா, நான் எங்கள் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லுவாள். அதனால எதுவும் சொல்லிக்காத, நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. கள்ளி அப்படியா சொன்னா? அவ வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. நான் வரலம்மா, எதுவும் நினச்சிக்காதீங்க. நல்லா இருக்கும்போது ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக வரோம். அத்தை ஏன் இப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா மருமகளே, அதீத் இப்படி இருக்கும்போது அங்கே வந்து இருந்தால் எப்படி இருக்குமோ என்னமோ, ஒரு மாதிரி இருக்குது. அத்தை நீங்கள் எதுவும் அப்படிலாம் யோசிக்காதீங்க அத்தை. அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அம்மா உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொல்லியும் நான் தான் உளறிட்டனே. இனி அம்மா வந்தாங்கன்னா என்ன தான் அத்தை திட்டுவாங்களே. அதனால் வாங்க அத்தை. இல்லைம்மா, அது சரியாக வராது. இருங்க அத்தை, நான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு வரேன். அம்மாடி மருமகளே, வேண்டாம்மா, சொன்னா கேளு. அதீத், மருமக என்னடா இப்படி சொல்லிட்டு போறா? அம்மா, அத்தை தான் அவ்வளோ விருப்பப்பட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுக்கும் மேலே நம்ம என்னம்மா பேச முடியும்? என்னடா நீ எப்படி சொல்ற? நம்ம தான் ஏதாவது பேசி நம்ம வீட்டுக்கு போகணும். அது மரியாதையா இருக்காதுப்பா. என்னம்மா, அவங்க உங்க ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டு கிட்ட மரியாதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அப்படி இல்லைப்பா அதீத், நானும் அவளும் வேற ஃப்ரெண்ட்ஸு தான். ஆனால் பிள்ளைங்கன்னு வரும்போது சரியாக வராதுப்பா. அந்த அண்ணா வேற இருப்பார், அவரையும் வச்சுக்கிட்டு
நானும் போயிருந்துட்டு உங்கள் எல்லாரையும் கொண்டு போயிருந்துட்டு நல்லா இருக்காதுப்பா. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நிஜமாக தான் சொல்கிறேன் அதீத். அத்தை. அம்மா கவி வராமா, எதுவும் பேசாதீங்க, அவளுக்கு தான் கஷ்டமாகும் அப்புறம். சரிப்பா வாமா. அத்தை நான் ஃபோன் பண்ணப்போ அம்மாவும் அப்பாவும் கிட்ட வந்துட்டாங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்துடுவோமா? சரி நம்ம எல்லாரும் ஒன்றாவே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அவங்க வரட்டும், நான் பேசிக்கிறேன். அத்தை நீங்கள் வந்தால் தான் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அத்தை. சுடர் அம்மா வாங்க. வா கண்மணி வாங்க அண்ணே. என்னம்மா சுடர், எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன் அண்ணே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேம்மா. அதீத் எப்படிப்பா இருக்க? இப்போ எல்லாம் சரியாச்சா? ஓகேவா? ஆ எல்லாம் ஓகே மாமா, நல்லா தான் இருக்கேன். சரி சரிப்பா. மருமகனே தலைவலி எல்லாம் இப்போ இல்லைல்ல? இல்ல அத்தை, கொஞ்சமா தான் இருக்கு. அதுவும் மாத்திரை போட்டா சுத்தமா போயிடும். பரவாயில்ல, அப்போ நல்லா சரியாயிட்டு இருக்கு. ஆ ஆமா மாமா. சரி சரிப்பா. சரி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு கவி ஃபோனில் சொன்னா, அப்படியாமா? ஆ ஆமா அத்தை, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க தான். நெக்ஸ்ட் செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க, கால் பண்ணிட்டு வரணும்னு சொன்னாங்க. ஓ சரிங்க மருமகனே. சரி வாங்க அப்போ எல்லாம் கிளம்பலாமா? அம்மா அத்தை வரலன்னு சொன்னாங்கம்மா. என்னடி சுடர், என்ன சொல்லி வச்சிருக்க நீ? கண்மணி வேண்டாம் கண்மணி, நாங்கள் வீட்டுக்கே போகிறோமே. ஏண்டி எங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டியா நீ? அதீத்கெல்லாம் நல்லபடியாக உடம்பெல்லாம் சரியாகட்டும்டி. கண்டிப்பாக ஒரு நாள் நீ கூப்பிட்ட மாதிரியே வரோம், நாங்கள் எல்லாரும் வரோம். ஏண்டி நல்லா இருக்கும் போது வர வச்சு பார்த்துக்கிறதாடி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உன் கூட துணையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ என்னடாண்ணா நல்லா இருக்கும் போது வரேன்னு சொல்கிற. நல்லா இருக்கும் போதா வருவ, ஆனால் நீ கஷ்டத்தில் இருக்கும் போது தான் நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன்டி. கண்மணி எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைடி. அதீத்க்கு இப்போ முடியாமல் இருக்கு, அவ்வளோதானே. நான் பார்த்துக்கிறேன் எப்படியாச்சும், பரவாயில்லடி. அதீத் மட்டும்தான் முடியாமல் இருக்கான், நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்ல. விதுன்னு இருக்கான், நவமித்ரா இருக்கா, நான் இருக்கேன். இதுக்கு மேலே என்னடி வேணும்? ஓ நாங்கள்லாம் வேண்டான்னு சொல்லாமல் சொல்கிற அப்படி தானே?